நல்ல படங்களில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 2026 வரை செவ்வாய் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜீத்து ஜோசப்க்கு உங்ககிட்ட திறமை இல்லையா, இல்லை எது இல்லையா? சந்தேகம் வருது எங்களுக்கு. ஏன்னா இதுக்கு மொதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிடும். அந்த பொண்ணோட அப்பா இந்த கரப்ஷனான போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்த்து அந்த வளர்த்து வசத்தை கல்லன் என்ன மாதிரி படம் தெரியுமா? உண்மையிலே சார் அந்த படத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஜீத்து ஜோசப் என்ன சார் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ரொம்ப மொக்க போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார முடியல, எல்லோரும் நெளிகிறாங்க. என்னடா அங்கிட்டு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேர் இங்கிட்டு ஆடுது, பயங்கரமாக நெளிகிறாங்க. சரி, செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஏதாவது பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் 20 மினிட்ஸில் நானும் ட்விஸ்ட்லாம் வைப்பேன் தெரியுமா இந்த படத்துலேயும் சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் எதுக்கு வச்சார் தெரியுமா? பார்ட் 4க்கு லீடு. உங்களை யார் கேட்டா இந்த படத்தில் உண்மையிலே நல்லா வந்திருக்கணும்னு நினச்சா சார்ஜ் குட்டி மாட்டிருக்கணும், யாரை விடமா மாட்டிக்கணும். அந்த படத்தில் சொல்கிறாங்க சார்ஜ் குட்டி அவ்வளோ ஒரு அறிவாளிலாம் இல்லை, அவனுக்கு அதிர்ஷ்டமும் அவன் வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வெறியும் தான் அதை கை கொடுத்துச்சு சொல்லிட்டு. அப்போ வந்து போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும்? 2026 இன்னும் மூளையாக இருக்கணும்ல, மூளையாக செயல்பட்டு இருக்கணும்ல. அந்த மூளையை செயல்பட்டு கொண்டு போய் சார்ஜ் குட்டி எஸ்கேப் ஆகாமல் கெனாட் எஸ்கேப்டுன்னு சொல்லிட்டு மாட்டி படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கு வேணால் 4th பார்ட் லீடு கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்தில் ஆரம்பிச்சு 2013 உனக்கு பிரச்சனையா? 2026 வரை பிரச்சனையா? ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்தால் ஒருத்தர் தாங்குவானா? என்னதான் அப்பங்காரன் வந்து தன் குடும்பத்துக்கானியோ பிள்ளைக்கானியோ தான் தாங்குவானா? இது கூட லாஜிக்கே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காப்புல ஜீத்து. இது சரியான ஸ்கேமுங்க, மக்களை உள்ளே வர்றதுக்கானியும் பெரிய ஸ்கேம். நான்லாம் திருஷ்யம் 1 எதிர்பார்த்து தான் வந்தேன், திருஷ்யம் 2ல் உள்ள எதிர்பார்த்து தான் வந்தேன். இது பத்தாமல் அஜய் தேவன் படம்லாம் பார்த்துட்டு வந்தோம், நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறோம். வெறி ஏறிச்சு, பயங்கரமாக ஏறிச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் அதான், அதாவது சஸ்பென்ஸ் இல்லைன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணும். நீங்கள் வந்து இந்த இவருக்குலாம் தெரியும், டைரக்டர் 10 ட்விஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு கதையை ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்து அங்கங்கே கோர்த்து விட்டுருந்தா கூட நல்லா இருக்கும். கதையை எழுத ஆரம்பிச்சு விட்டு எங்கேயாவது ட்விஸ்ட் வைக்கணும் யோசனை பண்ணி பார்த்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டும் அப்படி சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. பெரிய லெஸ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன், போர் அடிக்குமோ என்னமோன்னு. பட் ஜீத்து ஜோசப் உண்மையிலே எப்படி அவர் யோசிக்கிறார், எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 and 2 விட பெட்டராக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டும் ஒரே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான் போகுது. பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டு ஒரு 1 hour வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஸ்பீடில் போகுது, செம்ம ஸ்பீடாக போகுது படம். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க. இன்னொரு 30-40 பார்ட் வந்தால் கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மோகன்லால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மீனாக எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் தரமாக இருந்துச்சு. ஒரு படம் டப்பிங் படம் மாதிரி இல்லை, டேரெக்டான ஒரு தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அது யோசிக்கிறதுக்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணும். அதோட அந்த ஜீத்து ஜோசஃபும் சரி ஜார்ஜ் குட்டியும் சரி, அவங்களோட புத்திசாலித்தனம் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அதிகரிச்சுட்டே போகுது. பார்ட் 4க்குலாம் வந்து என்ன மாதிரி யோசிக்க போகிறாங்கன்னு நினைக்க முடியல. நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நிறைய படத்தில் நிறைய இடங்கள். கௌதமியோட சேர்ந்து பண்ண முடியாதது ரீசனாக இருக்கலாம். பட் நமக்கு போதும், இதுவே டேரெக்டான தமிழ் படம் மாதிரி இருக்குது. எங்கேயுமே டப்பிங் படம் மாதிரி தெரியல, டேரெக்டான தமிழ் படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ நம்ம ஒரு சீரிஸ் பார்க்குறோன்னா ஒரு 50 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் இருக்கும். அதுக்கு கிளைமேக்ஸ் வந்து 50வது எபிசோடில் 50 மணி நேரம் கழிச்சு தான் வரும். பட் நம்ம வரிசையாக சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இது ஒவ்வொரு எபிசோடுன்னு நினச்சி பார்க்க வேண்டியதான் ஒவ்வொரு பார்ட்டியும். செம்மையாக இருந்துச்சு. 1, 2 விட இது பெட்டராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்லோலாம் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டெடியாக. மலையாள படங்களில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது ஸ்லோவாக தான் போகும். பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டு ஒரு 1 hour செம்ம ஸ்பீடாக போகுது. கேசரியை தான் கிண்டி வச்சுருக்காங்க, பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருஷ்யம் பார்ட் 1 பார்ட் 2 அதை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிரேஸ் உண்டாயிடும். நீங்கள் பார்ட் 3 ஆவலாக வந்து உட்காருவீங்க, உங்களை பயங்கரமாக உள்ளே உட்கார வச்சு குத்துவாங்க. அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் என்ன நடக்குதுனே தெரியல, பொண்ணுக்கு வரன் பார்க்குறன்ற பேர்லேயே முடிச்சாங்க ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் லிட்டரலி. செகண்ட் ஹாஃப்லேயும் பாதி வரைக்கும் அப்படி தான் போகுது. அதுக்கப்புறமா வந்து ட்விஸ்ட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு சும்மாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் படம் முடியும் போது சூப்பராக கொண்டு வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியல, அதான் சார் முடிஞ்ச கதையை திருப்பி நான் எடுக்கிறேன்னாக்கா அது வராது. எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்ட் 4 எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்லலை, இல்லை முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3யோட முடிஞ்சு போச்சு. மோகன்லால் பழியை ஏற்றுக்கிறார், வேண்டாம் அவங்க இன்னும் ரொம்ப வெறியில் இருக்காங்க, அவங்களால நான் ஒரு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழியை ஏற்றுக்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஜி கீதா பிரபாகர் இல்லை எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னும் போது இது இப்போ திருஷ்யம் பார்ட் 17-18 வரைக்கும் போகும் போல. இது அப்படி தான் போயிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் உள்ளே ஏதாவது ஸ்டஃப்பாக இருக்கணும், அதுவும் கிடையாது. சும்மா வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை.
ஆமாம்மா ஃபஸ்ட்டு படத்தோட நிறுத்திட்டாரு. செகண்ட் பார்ட் கூட நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது செகண்ட் பார்ட். அதுலேயும் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் பயங்கரமாக. பட் இது வந்து சும்மா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எடுத்து வச்சிருக்காங்க. பக்காவாக தெரியுது நமக்கு. மொக்க வேஸ்ட்டு. கிளைமேக்ஸ் காலவர் தான் படமே. அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் காலவரில் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. அது ஒன்று மட்டும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக ஒரு படம் வரும். இதெல்லாம் நடந்திருக்கு, பரவாயில்லையப்பா சூப்பர் பண்ணு. இவங்க எல்லாத்தையும் ஃபேக்காக ஒன்று செட் பண்ணுறது எல்லாமே தெரியுது. அதாவது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீ நம்புறா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நாங்கள் என்ன வேணால் காட்டுவோம், சினிமான்ற ஒரு லிபர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்காங்க. பயங்கரமான டெட் ஸ்லோ. நாங்களும் வந்து எங்கேயாவது இந்த படம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறோம். சூடு பிடிக்கிற மாதிரி தெரில. சும்மா சார் அது வந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 பேரை வச்சு பார்ட் 3 ஓட்டணும்னு நினச்சிருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. பார்ட் 4 வருன்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. தெரில பார்ட் 4 வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி யாரா ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா பார்த்துட்டு தான் வர மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வரா மாதிரி இல்லை. தூக்கம் வருதியா உள்ள? நான் வீட்டிலேயே தூங்கியிருப்பேன். நான் காலங்கத்தில் கிளம்பி பெட்ரோலை போட்டு வந்து தேவையா சொல்லு. மொக்க தான், உண்மையில டிசப்பாயின்மெண்ட் தான்.